மயிலும் நவீனை வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. அப்போ வந்துட்டு இதை மட்டும் துர்கா கேட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக துர்கா வந்து என்ட்ரி ஆகிறாங்க. துர்கா வந்ததுமே வந்து ஃப்ராடு, அப்போ இதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடிக்கிறாங்க. நல்ல வேலை மொபைல் வச்சுட்டு போயிட்டேன், மொபைலில் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே வந்துட்டு நீ ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நவீனை வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க மொபைல் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கத்தில் வந்து நம்ம பாட்டி வந்து வராங்க வீட்டுக்கு. எதுக்கு இவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் குப்பசோறு எடுத்துகிட்டு வந்தேன், அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அவன் வந்துட்டு கும்பாபிஷேகத்தில் உட்காந்துட்டு இருந்தான்ல அந்த சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போ என்னம்மா அதை வாங்கிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே என்ன நீ அந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கிழவி சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் நாளைக்கு வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரோம், இப்படி அதுக்கு காரணம் வந்துட்டு இங்கே வரணும், அவங்க வந்து உறவு கொண்டாடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஏன் எங்கள் அம்மா வந்தால் தான் என்ன அவங்க பையன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க. என்ன உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, நான் வந்து உங்களை கும்பாபிஷேகத்துக்கு விட்டு தான் என்ன பண்ணால் ஒரே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க, நீங்கள் வந்தாலே சண்டை தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போய் முருகன்ட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி பேசுகிறா, எப்போ தான் என் குடும்பம் வந்துட்டு ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுகுறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்திக் கரெக்டாக கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து ஏன் பாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ என்ன இதை வந்துட்டு எல்லோரும் சாப்பிட வைக்கணும், அப்போ தானே எங்ககிட்ட கொடுங்க நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடாக வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மயில்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, பாட்டி பார்த்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன், இதை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரே வழிதான்னு சொல்லிட்டு 2 தடவை வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணதுக்கப்புறமா வந்து கரண்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் சாப்பிட்லாமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அப்போ வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் மொட்டை மாடியில் வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வந்துட்டு எல்லோரும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. கும்பசோறு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்துட்டு மயில் சொல்கிறாரு. என்ன கும்பசோறு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நிலாசோறு தான் வந்துட்டு வாய் தவறி கும்பசோறுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. கும்பசோறு எடுத்துகிட்டு வந்துட்டு மயில் வந்து மேலே போகிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஒரே இதில் எட்டு வரீங்க குழம்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. எல்லோரும் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, யாராச்சும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுவாதி வந்துட்டு பாட்டு படிக்க சொல்கிறாங்க. அவங்க வந்து பயப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சரி எல்லோரும் கேட்குறாங்களா பாடு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா இருந்துச்சு சொல்லி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் நம்ம ரேவதி மட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, அதனால் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரேவதி வந்துட்டு கீழே போயிடுறாங்க. கார்த்திக்கும் கீழே போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம சந்திரா வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லார் வீட்டில் கரண்ட் இருக்குது. அப்போ இதே வந்து இவங்களோட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்துட்டு மெயினை ஆன் பண்ணி விடுறாங்க. கரண்ட் வந்துடுது. இரு இது உன்னோட வேலை தானே, அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா வந்து உள்ளே வராங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.